நான் நேற்றைக்கு கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் ஒரு மிக முக்கியமான நேற்றைக்கு விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விளக்கம் என்னென்னா, பிஎம்ஸ்ரீயில் நீங்கள் அந்த சில எந்த திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிதி ஒதுக்கும் போது சில கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிஷன்ஸை நான் ஒத்துக்கொண்டால் நாம் அரசாங்கம் முழுமையாக சப்போர்ட் செய்ய ரெடியாக இருக்கிறது என்பது தான் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஒரு நிதிக்கு எதுக்கான நிதி கொடுக்குறார்களோ அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷனை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், ஆனால் நிதி மட்டும் வேணும் என்பது நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சரினுடைய நேற்றைக்கு விளக்கம் என்னென்னா, நீங்கள் கண்டிஷனை நாங்கள் முழுமையாக எல்லா வகையிலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னு தான் சொல்லியிருக்கிறார்கள். நன்றி அண்ணா. வண்டி இந்த சைடு அண்ணா, நம்ம தான் சொல்லியிருக்கோம், புதிய கல்விக் கொள்கை மூலியமாக எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை கொடுக்கிறது, தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்வி. நான் என்னுடைய குழந்தைகளை அல்லது ஆரம்ப கல்வியில் தாய்மொழி ஊக்குவிக்கின்ற கல்வியை எதற்காக எதிர்க்க வேண்டும்? சன்ஷைன் ஸ்கூலில் திமுககாரங்க நடத்துகிற ஸ்கூலில் அவங்க இன்றைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறார்களா? இல்லையே. சும்மா அரசியலுக்காக இந்த போலி வேஷமெல்லாம் போட்டுவிட்டு ப்ரொக்ரெசிவாக நம்மளுடைய மாணவர்களை சர்வதேச தரத்தில் அவர்களை உயர்த்துவதற்கான ஒரு நடவடிக்கை தான் தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டியவில். அதுக்காக இந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்ப்பு மூலியமாக யாருக்கும் ஒரு நன்மையும் கிடையாது. நம்ம அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வந்தது, அதுதான் கேளுங்க. நம்மளுடைய இவர்களுடைய அரசியலுக்காக, திமுகவினுடைய அரசியலுக்காக நம்மளுடைய மாணவர்களை பழியாக்கக்கூடாது. இது 1965 இல்லை, ஏதோ அவர்கள் மொழியை வைத்து ஆட்சிக்கு வந்த காலம் அல்ல. இப்போ இருக்கிற இளைஞர்கள், நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இப்போ இருக்கிற இளைஞர்கள் ப்ரொக்ரெசிவான இளைஞர்கள், இப்போ இருக்கிற இளைஞர்கள் உலகத்தை பார்த்த இளைஞர்கள், இப்போ இருக்கிற இளைஞர்கள் திமுகவை பார்த்து அவர்கள் பின்னாடி போகின்ற இளைஞர்கள் அல்ல. இப்போ இருக்கிற இளைஞர்கள் வளர்ச்சியையும், நாட்டினுடைய வளர்ச்சியையும், நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்க கொண்டிருக்கிற இளைஞர்களாக. ஏன்னா அது சட்டப்படியான இல்லைண்ணா, இது பாருங்க, சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மத்திய நடவடிக்கையை விகடன் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து அதுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்ல அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்புமே வரலைன்னு சொல்லுவாங்க. வண்டி இந்த சைடு, வண்டி பின்னாடி சொல்லுவாங்க, வண்டி இந்த சைடு.